இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனையே இல்லைங்க. ஜாதி ஒழியணும், ஜாதி ஒழியணும், அதுதான் அவருக்கு முக்கியம். அதற்கு தடையா இருக்கும் கடவுள் என்ற கற்பனை கருத்துகளை மறுக்கிறார். ஏன்னா அது ஒரு ஆளா இருந்தா ஓப்பனா தெரிய எதிர்த்து போறாள். அது ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு மாயையான கற்பனை, அவ்வளவுதான். அதனால இங்க அதை முதல்ல எடுத்தோம்னா தான் முடியும். இப்ப அதை வச்சுத்தானே எல்லா வித்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த வித்தையை தமிழ்நாட்டுக்குள்ள காட்ட முடியாது. நாங்க எல்லாம் பண்ணுவோம், கோயிலுக்கு போவோம், பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம். எனக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கு. உடம்புப்பேட்டையில எங்க மச்சான் தான் அங்க எல்லாம் கோயில் தர்மகர்த்தா வேணுமோ, அங்க இந்த பொங்கல் கிங்கல் வடகடையெல்லாம் சூப்பரா இருக்கும். எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெளியே சாதி மறுப்பு தமிழ் தேசியம் பேசிட்டு வருவோம். அதனால தயவு செய்து நீங்க எங்களை ஏமாத்துறதா நினைச்சிட்டு எங்க கிட்ட நீங்க ஏமாந்துடாதீங்க. அதுதான் பிரச்சனை. உங்களை பார்த்தா பாவமா இருக்குது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆஹா நம்ம ஒரு முருகனுக்காக ஏதோ ஒரு விழா நடத்தி இவங்க எல்லாம் ஏமாத்திட்டோம். ஐயா சாமி, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அப்படியே இருந்தாலும் கூட பார்த்தாலும் கூட முருகர் எங்காலு அவர் அப்படியே சைலண்டா நின்று உனக்கு ஆப்பு வச்சிருவாரு. நீ அவரு பேர்ல எங்களுக்கு ஆப்பு வைக்கலான்னு பாக்குற, அவரு உனக்கு ஆப்பு வச்சிருவாரு. சரியான வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஏழை பணக்காரன் ஆயிருவானுங்க. ஆனா என்னதான் வாய்ப்பு கிடைச்சி பணக்காரன் ஆனாலும் தாழ்ந்த ஜாதின்னு முத்திரை குட்டப்பட்டவன் ஜனாதிபதியா இருந்தாலும் கோயிலுக்கு தானே உட்காரணும். ஜனாதிபதியா இருந்தாலும் பார்லிமெண்ட்டுக்குள்ள பூசை கொண்டு வர முடியாதுங்க. இது பெரியார் சொல்ல, இப்ப லேட்டஸ்டா நடந்த விஷயம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.